தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் மின் நிலையத்தில் சனிக்கிழமையன்று இரவு 10 மணி அளவில் குளிரூட்டும் பகுதி அருகே திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென அனைத்து பகுதிகளுக்கும் பரவியதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகையாக காணப்பட்டது. மேலும் நவீன கருவிகள் இன்றி தீயை அணைத்த 2 தீயணைப்பு வீரர்கள் மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விபத்து காரணமாக அனல் மின் நிலையத்தில் 3 அலகுகளில் மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டது. மேலும் 630 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. விடிய அரசு மின் உற்பத்தி மையங்களை முறையாக பராமரிக்காததாலேயே இத்தகைய மோசமான விபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம், தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கம் சார்பாக மைனாரிட்டி பாஜக அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மருத்துவ கல்வியில் மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் நவீன அறிவியல் மருத்துவத்தை ஒழித்து கட்ட முயல்வதாகவும் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் மாநில உரிமைகளை மத்திய அரசிடம் இருந்து முறையாக பெற்றுத்தராமல் ஸ்டாலின் அரசு இருப்பதாகவும் விமர்சிக்கப்பட்டது. ஸ்பிரிச்சுவல் மெடிசின், ஆன்மீக மருத்துவம், ஜோதிட மருத்துவம், போலி மருத்துவம், காலாவதியான மருத்துவம் போன்றவற்றை நவீன அறிவியல் மருத்துவத்தில் கலக்கிறார்கள். இதன் காரணமாக நவீன அறிவியல் மருத்துவம் நீர்த்து போக செய்கின்ற நிலை ஏற்படுகிறது. இதனால் மருத்துவர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே ஒன் நேஷன் ஒன் இன்டகிரேட்டட் மெடிசின் என்ற கலப்பு மருத்துவத்தை செய்யக்கூடாது போன்ற முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.